Here the nucleus is present at different levels in the cells. சரியா? அந்த செல்ஸ்ல வந்து அந்த எபித்தீலியல் செல்ஸ்ல நியூக்ளியஸ் வந்து ஒரே லெவல்ல இல்லாம எஸ் சில செல்ல வந்து இட் இஸ் அட் த டாப், இன் சம் செல் இட் இஸ் அட் த சென்டர், இன் சம் செல் இட் இஸ் அட் த பாட்டம். அது மாதிரி லெவல் மாறி இருக்குது சரியா? ஸோ இட் லுக்ஸ் லைக் அ நியூக்ளியை அட் டிஃபரெண்ட் லெவல்ஸ் அட் டிஃபரெண்ட் செல். வெரி குட் சங்கரசுப்பு, வெரி குட்மா. ஸோ இட் லுக்ஸ் லைக் அ காம்பவுண்ட். அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருந்த மாதிரி இருக்குது சரியா? சிங்கிள் லேயர் மாதிரி தெரியாம லேயர்ஸ் ஆஃப் செல்ஸா இருந்த மாதிரி தெரியுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சூடோஸ்ட்ராட்டிஃபைடு. Under pseudostratified, we can see ciliated form and non-ciliated form. Yes, the pseudostratified cells, they possess cilia. Here we can see the cilia. Okay, due to the presence of cilia, they are present in some of the areas like lining of the trachea, then upper respiratory tract. What is upper respiratory tract? The nasal cavity. Then non-ciliated forms of pseudostratified epithelium is present in lining the epididymis. Epididymis is the part of, epididymis engama irukudhe, is a part of male reproductive system, then large ducts of gland and male urethra. Then what is the function of the pseudostratified epithelium? The main function is protection. Along with that, this pseudostratified epithelium also function as secretory and absorptive. சரியா? It also helps in secretion and absorption of some substance. It may be enzymes or hormone. இந்த glandsல இருக்கிறனால என்ன செய்யுது? It may be helpful in secretion. Are you all clear, students? Now we are going to study the compound epithelium. Yes, today we are going to study the compound epithelium. Understand? Compound. What is it by compound? More than one layer of cells. சரியா? அங்க வந்து சிம்பிள்ல வந்து சிங்கிள் லேயர் இருந்துச்சு. But in compound epithelium we can see multi-layered cells. Many layers of cells. More than one layer of cells. Two or more. Taufik, very good ma. Two or more layers of cells are present. That we call compound epithelium. Here we can see the compound epithelium composed of multi-layered cells. Multi-layered cells. The main function is it helps in limited role in secretion and absorption. மெயினா வந்து இது வந்து சிம்பிள் எபித்தீலியம் தான் செக்ரேஷன் அப்சார்ப்ஷன். இது வந்து காம்பவுண்டா அடுக்கடுக்கா இருக்கிறனால இட் இஸ் நாட் இன்வால்விங் இன் செக்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லைக் த சிம்பிள் எபித்தீலியம். சரியாமா? சிம்பிள் எபித்தீலியம் மாதிரி இதுல என்ன இருக்காது? செக்ரேஷன் அப்சார்ப்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இருக்காது, லிமிட்டட் ரோல். அதனால கொஞ்சம் தான் சில ஏரியால மட்டும்தான் இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் என்ன பண்ணுது? It helps in secretion and absorption. Limited role in. இதோட ரோல் வந்து ரொம்ப செக்ரேஷன்லயும் அப்சார்ப்ஷன்லயும் இருக்காது. சரியா? ஏன்னா இதுல வந்து மெனி லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ தே கவர் த ட்ரை சர்ஃபஸ் ஆஃப் த ஸ்கின். இப்போ மெயினா எந்த ஏரியால அடுக்கடுக்கா லேயர்ஸ் இருக்கிறனால மெயினா ஸ்கின்ல இருக்குது. சரியாப்பா? ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ த ட்ரை சர்ஃபஸ் ஆஃப் த ஸ்கின், then moist surface of the buccal cavity. சரியா? அந்த காம்பவுண்ட் எபித்தீலியம், ஸ்குவாமஸ் எபித்தீலியம், இதுலயும் நம்ம டைப்ஸ் படிப்போம். அந்த காம்பவுண்ட்லயும் ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னு ஒண்ணு உண்டு. சரியா? அதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வென் ஐ ஸ்டடிட் எம்எஸ்சி பண்ணும்போது எங்களுக்கு அந்த சீக் இருக்கு இல்லையா, நம்ம கன்னத்துல உள்ள இன்னர் லேயர்ல அப்படி இந்த கையை வச்சு சுரண்டி அந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியத்தை எடுப்போம். சரியா? அவுட்டர்ல தான் இருக்கும், அது வெளியே தான் இருக்கும். அதில் அப்படி நல்லா கொஞ்சம் ரத்தம் வர மாதிரி நல்லா தோண்டி எடுக்கணும். சரியா? அந்த உள்ள இருக்கிற ஸ்கின்னுல. சரியாப்பா? சீக்கு நம்ம கண்ணம் இருக்குல்ல, கன்னத்துல உள்ள, வெளியே கிடையாது, உள்ள வாய்க்குள்ள அப்படி விரலை விட்டு அந்த கன்னத்துல இருந்து என்ன செய்வோம்? அப்படி ஒரு லேயரை சுரண்டி எடுப்போம். சுரண்டி எடுத்து அதை ஸ்லைட்ல வச்சு மைக்ரோஸ்கோப்ல வச்சு லைட்டா ஸ்டெயின் ஊற்றுவோம். கலர் ஆட் பண்ணி
அந்த செல்ஸை வந்து அப்சார்ப் பண்ணுவோம். சரியா? தட் இஸ் கால்டு காம்பவுண்ட் எபித்தீலியம், பட் இட் இஸ் a டைப் ஆஃப் காம்பவுண்ட் எபித்தீலியம், ஸ்குவாமஸ். சரியா? காம்பவுண்ட் எபித்தீலியத்துல ஒரு டைப் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ப்ராக்டிக்கல் எங்களுக்கு. சரியா? அதுல இந்த மாதிரி செல்ஸ் வந்து நிறைய தெரியும். இதை வந்து நாங்க வந்து என்ன பண்ணணும், அதை எடுத்து கலர் பண்ணி காமிச்சு அதை வந்து அப்சர்வேஷனுக்கு வைக்கணும். கரெக்டா எடுத்து மவுண்ட் பண்ணிட்டோம். சில பிள்ளைங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் வராது, செல்ஸ் வந்து கிளியரா தெரியலைன்னா திருப்பி எடுக்க சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் வி ஹவ் டன் when I studied MSc degree. Okay ma? Yes. Say they cover the dry surface of the skin, then moist surface of the buccal cavity. Buccal cavity தான் சொன்னேன், என்னது, நம்ம சீக், நம்ம கண்ணத்துல உள்ளுக்குள்ள. சரியா? அதுல வந்து என்னதான் இருக்குது, இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் தான் இருக்கு. Then pharynx is the part of digestive tract. சரியா? digestive tractல pharynx, அந்த buccal cavity முடிகிற இடத்துல pharynx ஸ்டார்ட் ஆகுது. Then inner lining of ducts of salivary glandோட inner liningலயும் இந்த compound epithelium இருக்கு. Then pancreatic duct also contain this compound epithelium. கேட்கலாம், what are compound epithelium, then where they are located. சரியாமா? compound epithelium is nothing but it is a layer, it consists of many layers of epithelial cells. It is composed of multi-layered cells. Understand? Its role in secretion and absorption are very very less. சரியா? இது மெயினா வந்து செக்ரேஷன்லயே அப்சார்ப்ஷன்லயே ரொம்ப இன்வால்வ் ஆகாது. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மெனி லேயர்ஸ், நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால இதுல வந்து என்னது இருக்காது, செக்ரீஷன்லயும் அப்சார்ப்ஷன்லயும் இதோட ரோல் வந்து ரொம்ப இருக்காது. தென் மெயின் ரோல் வந்து ப்ரொடெக்ஷன் தான் இதுக்கு. சரியா? அடுக்கடுக்கா இருக்கிறதுனால மெயினா இது ப்ரொடெக்ஷன்ல தான் என்ன செய்யுது, ஃபங்க்ஷன் ஆகுது. அது மாதிரி மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகும். சரியா? இந்த இப்போ ஃபேரிங்ஸ் இருக்குல்லையம்மா, ஃபேரிங்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டியூப் தானே, அந்த டியூபுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் ஈஸியா வந்து அது கிழிச்சிட்டு போகாம இருக்கிறது. இப்போ ஏதாவது நம்ம ஹார்டு சப்ஸ்டன்ஸ் ஒரு போனை வந்து விழுங்கிட்டோன்னு வையேன், அந்த போன் வந்து அப்படி குத்தி அந்த லேயரை கிழிச்சிடாம இருக்கிறதுக்காக வேண்டி அங்க திக் லேயரா இருக்கும். சரியா? இப்போ ஒரு லேயர்ல லேசா பட்டுட்டுனாலும் அடுத்தடுத்த லேயர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து சீக்கிரமா என்ன செஞ்சிடும், ரிப்பேர் பண்ணிடும். ஆர் யூ கிளியர்மா? ஸோ திஸ் காம்பவுண்ட் எபித்தீலியம் இஸ் மெயின்லி present in dry surface of the skin, then the inner surface of the buccal cavity, நான் சொன்னல cheekல, the moist surface of the buccal cavity, then pharynx, then inner lining of duct of salivary gland and pancreatic ducts. These are the areas where we can see the compound epithelium. Then function, what are the functions of this compound epithelium? Yes ma. Then protection, main function என்னதான், protection against chemical and mechanical stress. ஏதாவது கெமிக்கலா அதை வந்து அரிச்சிடாம பாதுகாக்குது அந்த ஏரியாவை. சரியா? இப்போ ஃபேரிங்ஸ்ல இருக்கு அல்லது பக்கல் கேவிட்டியில இருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று குடிச்சிட்டோம், ஏதாவது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் அல்லது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இரிட்டேட்டிங் சப்ஸ்டன்ஸ், லேப்ல ப்ராக்டிக்கல் செய்யும்போது அந்த பியூரட்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படி சக் பண்ணி எடுப்பீங்க. சரியா? இந்த வருஷம் அதை செய்வீங்க கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ல. சரியாமா? இப்போ சக் பண்ணி இழுக்கும்போது வாய்க்குள்ளெல்லாம் சம்டைம்ஸ் ஏறிடும். அப்போ அது வந்து கெமிக்கல் தான், அந்த ரியாக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும், நாக்கெல்லாம் புண்ணாயிரும். அந்த சொல்யூஷனை தெரியாம குடிக்கன்னு அப்படியே நம்ம வாய்க்குள்ள போயிட்டுனா அப்போ அப்படியே வாயெல்லாம் அப்படியே அரிச்சிரும். சரியா? உள்ளுக்குள்ள அந்த லேயரை வந்து அப்படியே அரிச்சிரும். ஸோ அந்த லேயரை வந்து அந்த அரிக்கிறதுல இருந்து இது என்ன செய்யுது, அந்த காம்பவுண்ட் ஒரு லேயர் அரிச்சாலும் அடுத்தடுத்து அடுக்கடுக்கா இருக்கிற லேயர் வந்து அந்த இடத்த வந்து என்ன செஞ்சது, ரெக்டிஃபை பண்ணிடும் ஈஸியா. சரியாமா? தட் இஸ் த ஃபங்க்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கெமிக்கல், இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அல்லது மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், சொன்னால ஏதாவது குச்சியோ அல்லது ஏதாவது முள்ளோ அல்லது எலும்போ குத்திட்டுனா அந்த இடத்துல இருந்து நம்மளை என்ன செஞ்சுக்கிடும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அடுத்த லேயர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணி ஒரு லேயர் சிங்கிள் லேயர் வந்து டேமேஜ் ஆனாலும் மல்டி லேயர்டா இருக்கு இல்லையா, ஸோ அடுத்த லேயர் வந்து அந்த இடத்த வந்து என்ன செஞ்சுக்கிடும், சீக்கிரமா ரிப்பேர் பார்த்து வச்சிரும். சரியாமா? தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் எபித்தீலியம். நவ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மா வாட் இஸ் காம்பவுண்ட் எபித்தீலியம், then where they are found and also what is its function. Are you all clear students?
That's all about compound epithelium. Then we are going to study the types of compound epithelium. சரியாமா இந்த compound epitheliumலயும் types இருக்கு சரியாடா எஸ் லைக் என்னது simple epithelium. Simple epithelium மாதிரியே இந்த compound epithelium is again classified into two types. மெயினா வந்து compound epithelium two types divide பண்ணியிருக்கோம். Stratified and transitional. Stratifiedனா layers சரியா stratifiedனா layers. Then transitional compound epithelium is classified into two main types சரியாமா what are they? Stratified epithelium and transitional epithelium. Stratified and transitional. These are the two types of compound epithelium. Okay, then we are going to study compound epithelium is classified into stratified and transitional. Then again the stratified compound epithelium is classified into three types. Squamous stratified squamous compound epithelium, cuboidal stratified compound epithelium, columnar stratified compound epithelium. Are you clear ma? Then the squamous epithelium is again the compound squamous is again classified into keratinized and non-keratinized epithelium. Shriyappa, these are the yes overall view of the classification of compound epithelium. The compound epithelium is classified into two types, mainly into two types. What are they? Stratified and transitional. Again the stratified is classified into three types. Yes, stratified squamous, stratified cuboidal and stratified columnar. The squamous mattum again it is classified into two types. What are they? Keratinized and non-keratinized. Keratinized and non-keratinized. Okay. Then stratified. First one, stratified squamous epithelium. Under that, we studied keratinized and non-keratinized. Non-keratinized. Yes. இது வந்து keratinized வந்து எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா forms the dry epidermis of the skin. ஸ்கின்ல மட்டும்தான் அந்த கெராட்டின்ற பிக்மெண்ட் வந்து ஸ்கின்ல தானே இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்ல வந்து இருக்கிறதான் கெராட்டினைஸ்டு ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் ஆர் keratinized compound epithelium forms the dry epidermis of the skin. The non-keratinized type, where this non-keratinized type is present, it forms the moist lining of the esophagus, mouth, conjunctiva of the eyes and vagina. Yes, non-keratinized na pigment irukadu ஆனா மாய்ஸ்ட் லைனிங்ல இருக்குது சரியா மாய்ஸ்ட் லைனிங் ஆஃப் த ஈசோஃபாகஸ்ல இருக்குது. தென் மவுத்ல பக்கல் கேவிட்டி இருக்கு இல்லையா அந்த மாய்ஸ்ட் லைனிங்ல இருக்கு. தென் கன்ஜங்டைவா ஆஃப் த ஐ. வாட் இஸ் கன்ஜங்டைவா? ஐல கன்ஜங்டைவானா என்னமா? conjunctiva of the eyes. Not eyelids, Pravinesh. It's not correct. Eyelids இல்லப்பா கன்ஜங்டைவானா இந்த எஸ் இந்த ஐல வந்து இந்த எண்டில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும் பாரு அது ஆக்சுவலா வந்து மெம்பரைன் சரியா அந்த ஐய வந்து கவர் ஆகிற மெம்பரைன் தான் கன்ஜங்டைவா. ஆனா அந்த மெம்பரைன் வந்து இங்க எப்படி இருக்குது ரெடியூஸ்டு இந்த இந்த எண்டில் ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். நீங்க கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் த ரெடியூஸ்டு ஐ லேயர் இன்சைடு த ஐலிட் சரியா இந்த கண்ணுல ஓரத்துல சரியா நம்ம ரைட் சைடு இப்படி இந்த மூக்கு பக்கத்துல இருக்குல்லையா அந்த சைட்ல பாரு அந்த ஸ்வெல்லிங் இருக்கும் சரியாப்பா. தட் இஸ் கால்டு கன்ஜங்டைவா சரியா. அந்த கன்ஜங்டைவாலையும் இந்த நான் கெராட்டினைஸ்டு டைப் ஆஃப் காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்குது. தென் வெஜைனா. வெஜைனா இஸ் த reproductive part, female reproductive part சரியா.
வெஜைனா வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா birth canal அப்படின்னு சொல்லுவோம். birth canal. It is the opening which is present in the female reproductive system, vagina. இந்த ஏரியாலையும் என்ன இருக்குது, நான் கெரட்டினைஸ்டு டைப் ஆஃப் என்னது காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ stratified squamous epithelium is classified into two types. What are they? Keratinized type and non-keratinized. Under keratinized, this keratinized type of stratified squamous is present in the dry epidermis of the skin. Understand ma? The non-keratinized type is seen in the moist lining of the esophagus, mouth, conjunctiva of the eye and also vagina. Vagina is the female reproductive system oda part. That is the opening. It is otherwise called the birth canal. Birth canal. Okay. In these areas we can see the non-keratinized forms. Then stratified cuboid. நம்ம first படிச்சது stratified squamous. Then stratified cuboidal epithelium. Mostly they are found in the ducts of sweat gland and mammary gland. சரியா? cuboidal epithelium வந்து எப்பவுமே cuboidalum columnarum எங்க இருக்கும், செக்ரீட்டரி கிளாண்ட்ல தான் இருக்கும். சரியா? இங்க எந்த செக்ரீட்டரி கிளாண்ட்ஸ்ல cuboidal இருக்குது, sweat gland and mammary gland. sweat gland and mammary gland. Very clear ma? Then stratified columnar. columnar epithelium எங்க இருக்கு பாரு. It has limited distribution in the body. இது வந்து அவ்வளவா இல்ல. காம்பவுண்ட் எபித்தீலியத்துல காலம்னார் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது. has limited distribution in the body. They are found in the lumen of the pharynx. lumenனா cavity. pharynx வந்து ஒரு டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூபுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, that is the lumen. அந்த lumen of the pharynxல இருக்குது. then male urethra, மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்ல ஓப்பனிங்க்கு பேர் என்னமா, urethra. urethra, it is the common opening for reproductive system and also the excretory system in males. சரியா? then lining of some glandular ducts. சில glandular ductsலையும் இந்த யூஸ்வலா இந்த stratified columnar வந்து ரொம்ப இருக்காது பாடியில. it has limited distribution in the body. if they are present, அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஏரியால இருக்கும் அப்படின்னா, found around the lumen of the pharynx. pharynx ஓட lumen, அந்த கேவிட்டியை சுத்தி இருக்கிற என்னது எபித்தீலியம் வந்து இந்த stratified columnar-ஆ இருக்கலாம். then male urethra, மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்ல என்னது ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங்ல உள்ள அந்த லேயர் லைனிங் வந்து எதா இருக்கலாம், இந்த stratified cuboidal columnar-ஆ இருக்கலாம். then lining of some glandular duct. சில glandsல இருந்து duct வரும் இல்லையாப்பா, அந்த டக்ட்லையும் சம்டைம்ஸ் இந்த stratified columnar epithelial cells வந்து லைனிங்கா இருக்கலாம். சரியா? these are the areas where the stratified compound epithelium is present. stratified compound. இப்போ stratified compound என்னெல்லாம் டைப், காம்பவுண்ட் எபித்தீலியத்துல stratified, under stratified we studied squamous, cuboidal and columnar. சரியாமா? stratifiedல 3 types. squamous ஒன்னு, cuboidal ஒன்னு. yes, squamous we already studied. அதுல keratinized non keratinized. then stratifiedல cuboidal now we studied. then yes, stratified, இது வந்து stratified squamous மா. squamousல keratinized non keratinized. then stratifiedல cuboidal and columnar we studied. ரெண்டையும் படிச்சாச்சு. இப்போ stratified epithelium over. then one more என்னது இருக்குது, transitional compound epithelium. சரியாமா? transitional compound epithelium. yes, here there is no stratified. சரி, அந்த டிரான்சிஷனல் கொடுக்கல. இதுல டிரான்சிஷனல்னா என்னப்பா, is found lining in the ureter. சரியா? டிரான்சிஷனல் எபித்தீலியம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, ureters, urinary bladder and part of the urethra. சரியா? நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல அந்த கிட்னில இருந்து 2 டியூப் ஃபார்ம் ஆகும் இல்லையாமா. இப்போ இதுதான் கிட்னி. பாரு, இப்போ வரேன். this is kidney அப்படின்னா
இந்த கிட்னில இருந்து இப்படியே டியூப் ஃபார்ம் ஆகும்ல, தட் இஸ் திஸ் இஸ் கால்டு யூரிட்டர். ஸோ இந்த யூரிட்டரோட லைனிங், இன்னர் லைனிங்லையும் இந்த டிரான்சிஷனல் எபித்தீலியம் இருக்குமா. தென் யூரினரி பிளாடர், இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலையா யூரினை, இங்கேயும் ஒரு கிட்னி இருக்கும் அப்படிதானே, இங்கேயும் ஒரு கிட்னி இருக்கும், அதுல இருந்து ஒரு யூரிட்டர் வந்து வரும், ரெண்டும் இதுல ஜாயின் ஆகுது. திஸ் இஸ் கால்டு யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடரோட இன்னர் லைனிங்லையும் அது மாதிரி ஓப்பனிங், இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும் தெரியும், தட் இஸ் கால்டு யூரித்ரா. யூரித்ராவோட இன்னர் லைனிங்லையும் இந்த டிரான்சிஷனல் எபித்திலியம். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல உள்ள ஆர்கன்ஸ்ல வந்து என்ன செய்யுது, கிட்னியை தவிர மீதி தட் இஸ் த யூரினரி யூரிட்டர், யூரினரி பிளாடர் அண்ட் யூரித்ரா, இந்த மூணுலையும் இன்னர் லைனிங் வந்து என்னதான், இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிரான்சிஷனல் எபித்திலியம். திஸ் எபித்திலியம் அலோவ்ஸ் ஸ்ட்ரெச்சிங். இந்த எபித்திலியமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இலாஸ்டிசிட்டி அதில் இருக்குது. அதனால அப்பப்போ என்ன செஞ்சுக்கூடும், ஸ்ட்ரெச் ஆகிக்கூடும், அது மாதிரி சுருங்கிக்கிடவும் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரினரி பிளாடர் ஃபில் ஆயிட்டு, யூரின் வந்து ஃபில் ஆயிட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து போறதுக்கு வழி இல்லை. இப்போ யூரினை பாஸ் பண்றதுக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ் சரியில்லை, இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன செய்யுமா, அந்த யூரினரி பிளாடர்ல இருக்கிற அந்த டிரான்சிஷனல் எபித்திலியம் தானே இந்த லைனிங்ல இருக்கு, அது என்ன செஞ்சிடுமா, டியூ டு இலாஸ்டிசிட்டி அப்படி விரிஞ்சு கொடுக்குமா. சரியா, அதனால கூட கொஞ்சம் யூரினை வந்து அது ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடும். சரியாம்மா. அது மாதிரி யூரித்ரா, அந்த ஓப்பனிங் வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது என்ன செய்யுது, அப்படி விரிவடையும். அப்படி யூரின் பாஸ் பண்ணாத நேரம் அப்படி என்ன செஞ்சிடும், அப்படி சுருங்கி போயிருக்கும். சரியா. ஸோ இந்த மாதிரி அந்த டிரான்சிஷனல் எபித்திலியம் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ரெச்சிங் த டிஷ்யூ. எந்த இடத்துல அது இருக்குதோ அந்த டிஷ்யூ வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னதான், ப்ரொடெக்ஷன். சரி, அடுத்தது பாரு. இன் சம் அனிமல் டிஷ்யூஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஜங்ஷன்ஸ் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க் பிட்வீன் இண்டிவிஜுவல் செல்ஸ். சரி, இதுல வந்து கண்டிப்பா ஒரு 3 மார்க் அல்லது 2 மார்க் வரும். சரியாமா. செல் ஜங்ஷன். வாட் இஸ் செல் ஜங்ஷன்? ஆல் செல்ஸ் ஆஃப் த எபித்தீலியம் ஆர் ஹெல்ட் டுகெதர் with little intercellular materials. In most of the animal tissues, specialized junctions provide both structural and functional link between individual cells. சரி, இது வந்து அனிமல் செல்ஸ்ல மட்டும்தான் we can see the cell junction. Cell junction வந்து only we can see in animal cell. சரியாமா. Cell junction is nothing but the cells வந்து they are held together. cells ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, நாட் ஓன்லி பிசிக்கலி வந்து அது ஜாயிண்டா இல்லை. சரியா, பட் ஆல்சோ அதோட மெட்டீரியல்ஸையும் என்ன செய்யுமா, இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. சரியாமா. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஜங்ஷன், ரெண்டு செல்லுக்கும் இடையில ஒரு காண்டாக்ட் இருக்குது. சரியா, எப்படி காண்டாக்ட் இருக்குது, வித் த இன்டர்செல்லார் மெட்டீரியல்ஸ், இங்க உள்ள மெட்டீரியல் அங்க போகுது, அங்க உள்ள மெட்டீரியல் இங்க வருது. ஸோ எக்ஸ்சேஞ்ச், அங்க உள்ளது இங்கேயும் இங்க உள்ளது அங்கேயுமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. சரியாமா. போத் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி லிங்க் பண்ணுது. சரியா, ஸ்ட்ரக்சர்லயும் அது சேர்ந்து ஒட்டிட்டு தான் இருக்குது, மாதிரி ஃபங்க்ஷன்லயும் ரெண்டுக்கு இடையில லிங்க் இருக்குது. திஸ் டைப் ஆஃப் ஜங்ஷன் இஸ் கால்டு, ஆர் திஸ் டைப் ஆஃப் என்னது அட்டாச்மெண்ட் இஸ் கால்டு செல் ஜங்ஷன். சரியாமா. இந்த மாதிரி ரெண்டு செல்லுக்கு இடையில ஒரு என்னது அட்டாச்மெண்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சரியாடா, இது வந்து ஸ்ட்ரக்சரலாவும் தெரியும், ஃபங்க்ஷனலி ரெண்டுமே சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இங்க உள்ளது அங்கேயும் அங்க உள்ள, அதாவது இங்க உள்ள மெசேஜ் அங்க பாஸ் பண்ணும், அங்க உள்ள மெசேஜ் இங்க மெட்டீரியல்ஸையும் பாஸ் பண்ணிக்கிடும். சரியா, தட் இஸ் கால்டு செல் ஜங்ஷன். எஸ், இந்த செல் ஜங்ஷன்ஸ் வந்து it is classified into 3 types: tight junction, adhering junction and gap junction. What are the 3 types of cell junctions ma? Tight junction, adhering junction, gap junction. Tight from the word itself we can understand that it helps to stop substances from leaking across a tissue. ரெண்டு செல்ஸுக்கு இடையில என்ன செய்யாது, இந்த டைட்டா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இங்க வந்து மெயின்லி எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்காது. ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்ஸ், இங்க உள்ள சப்ஸ்டன்ஸ் அங்க போக முடியாது. அந்த லீக்கிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டைட்லி க்ளோஸ்டு. ஸோ இந்த செல்ல இருந்து எந்த சப்ஸ்டன்ஸும் அங்க போக முடியாது.
அங்கிருந்து இங்க வர முடியாது. அந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப டைட்லி பேக்டா இருக்குது. இந்த இந்த ஜங்ஷன் வந்து டைட்டா இருக்குது. சரியாப்பா? ரொம்ப க்ளோஸ்டா இருக்குது. அதனால தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச். ரெண்டுக்கு இடையில எக்ஸ்சேஞ்சே நடக்காது. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்லி 10 மினிட்ஸ் மோர்மா. சரியா? 2:55க்கு ஐ வில் ஃபினிஷ். So listen carefully. Then tight junction. Tight junctionல வந்து it helps to stop substances from leaking across a tissue. ஒரு டிஷ்யூக்கு இந்த இந்த செல்லுக்கும் அந்த செல்லுக்கும் இடையில என்ன இருக்காது? எக்ஸ்சேஞ்சே இருக்காது டைட் ஜங்ஷன்ல. சரியா? தென் adhering junction. திஸ் adhering வந்து அட்டாச்சா இருக்கு. ஆனா the neighboring cells வந்து என்ன செய்யுது? சேர்ந்தே இருக்குது. புரிஞ்சுதாமா? அப்ப ரெண்டுக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அட்ஹியர் ஜஸ்ட் ரெண்டும் இப்படி ஒட்டிட்டு இருக்கும். சரியா? இங்க ரெண்டுக்கு இடையில ஒரு பெரிய என்னது இருக்குது? டைட்டா க்ளோஸ்டு. அப்ப இங்க இருந்து இங்க ஈஸியா சப்ஸ்டன்ஸ் வர முடியாது. அது மாதிரி இங்க இருந்து இங்க இங்க அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் லைட்டா ஒட்டிட்டு அப்படி இந்த மாதிரி இருக்குது. சரியா? தட் இஸ் கால்டு அட்ஹியரிங் ஜங்ஷன். இட் பெர்ஃபார்ம்ஸ் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டகெதர். இது வந்து என்ன செய்யுது? இந்த ஜங்ஷன் அட்ஹியரிங் ஜங்ஷன் இட் ஹெல்ப்ஸ் டு adhere the neighboring cells. சரியா? This junction helps in adhering or joining with the neighboring cells. பக்கத்து செல்லோட ஜஸ்ட் காண்டாக்ட்ல இருக்கும். சரியா? இங்க இதுக்கும் காண்டாக்டே இருக்காது. there is no exchange. ஏன்னா அந்த அது ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப் வந்து டைட்லி பேக்டா இருக்குது. சரியா? that is called tight junction. adheringல ரெண்டும் ஜாயினா இருக்கு. சரியா? neighboring cells are adhered together. பக்கத்து செல் வந்து ஒட்டிட்டு இருக்குது. சரியாமா? so there may be exchange of substances. இதுல வந்து adheringல வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கிடலாம்? ரேரா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடும். சரியாமா? தென் தேர்ட் டைப் இஸ் கேப் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன் this facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm. இந்த கேப் ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்லுனா இந்த பக்கத்துல இன்னொரு செல் இருக்கு. ரெண்டுக்கு இடையில இந்த சைட்டோபிளாசமே இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு கேப். ரெண்டுக்கு இடையில நல்ல கேப் இருக்கும். ஸோ ஈஸியா என்ன செஞ்சிடும்? இங்கிட்ட அங்கிட்டும் சப்ஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும். இங்க டைட்டா இருக்கிறதுனால there is no movement across the membrane. மெம்பரைனுக்கு இடையில என்ன செய்ய முடியாது? சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது ரெண்டு செல்லுக்கு இடையில. இங்க வந்து ஜஸ்ட் அட்ஹியர் ஆயிருக்கிறனால ரேரா என்ன செய்யலாம்? எப்பவாச்சும் ரேரா சில சப்ஸ்டன்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடும். பட் இன் கேப் ஜங்ஷன் ஈவன் த சைட்டோபிளாஸ்மிக் மெட்டீரியல் இஸ் எக்ஸ்சேஞ்ச்ட் பிட்வீன் த செல்ஸ். சரியாமா? ஸோ இட் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions. இங்க இருந்து இங்க ஈஸியா ions, molecules and also big molecules may be sometimes exchanged in the gap junction. Are you all clear, ma? These are the three types of cell junction in the epithelial cells. சரியா? இந்த epithelial cells நம்ம படிச்சோம் இல்லையா? டைப்ஸ் ஆஃப் epithelium. இந்த epithelial cells வந்து எப்படியெல்லாம் ஜாயின் ஆயிருக்கு? by tight junction, by adhering junction and gap junction. இந்த epithelial cellsல வந்து டைட்டா ரெண்டுக்கு இடையில எந்த இதுமே இல்லாம டைட்டா பேக்டா இருந்துச்சுன்னா that is called tight junction. there is no chance for exchange. லீக்கிங் ஆக ரெண்டு டிஷ்யூஸ்க்கு இடையில எந்த லீக்கேஜுமே இருக்காது. சரியா? டைட்லி பேக்டா இருக்கும். தென் அட்ஹியர்ல வந்து ரெண்டு செல்ஸ் நெய்பரிங் செல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஜாயின் ஆயிருக்கும். சரியாமா? தென் கேப் ஜங்ஷன்ல நெய்பரிங் செல்ஸ்க்கு இடையில எல்லா சப்ஸ்டன்ஸும் ஈவன் பிக் மாலிகூல்ஸ் கூட என்ன செஞ்சுக்கிடுமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடும். தட்ஸ் ஆல் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் cell junctions in epithelial tissue. It's a very important 3 mark question. ஆர் தனித்தனியா கூட என்ன செய்யலாம்? 2 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஆர் யூ ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுட்டாப்பா? தென் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ. நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ தான் முடிச்சிருக்கோம். வாட் இஸ் தட் டைப் ஆஃப் டிஷ்யூ? இப்போ நம்ம வந்து ஹியூமன் பாடியில அல்லது அனிமல்ஸ்ல வந்து 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் நம்ம சொல்லிட்டோம். என்னெல்லாம்? வாட் ஆர் த 4 மெயின் டைப்ஸ்? epithelial tissue, connective tissue, muscular tissue and neural tissue.
Under that we studied ஒரே ஒன்று finish பண்ணியிருக்கோம். That is the epithelial tissue. அப்படிதானம்மா? Yes, epithelial only we finish. Jabaghenna, very good. Then shall we start the next type of tissue? That is the connective tissue. What is the next type of tissue, ma? Connective tissue. Yes, here the junction, tight junction, gap junction, then adhering junction. Desmosomes, hemidesmosomes, இதெல்லாம் இல்லை உங்களுக்கு. Okay. Then, what is connective tissue? Connective நாலே, from the word, we can say it connects, என்னது? Different organs. சரியாமா? வேற ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ற ஒரு டிஷ்யூ தான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போன்ஸை வந்து மசிலோட கனெக்ட் பண்ணுது. சரியா? அது மாதிரி 2 போன்ஸை கனெக்ட் பண்ணுது. இதெல்லாம் யாரோட ஃபங்க்ஷன் தான்? இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன். ஓகே, வாட் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ? இட் லிங்க் பண்ணுது ரெண்டு டிஷ்யூஸை. லிங்க்ஸ் அல்லது கனெக்ட் பண்ணுது. லிங்க் மீன்ஸ் இட் கனெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் the 2 types of tissues or organs. 2 type of tissues அல்லது 2 type of organs they'll connect and support. That is called connective tissue. So what is connective tissue? It links and support 2 types of tissues or organ. Most abundant in complex animal. What is it by complex animal? We studied simpler form of animals and complex form of animals. Which is the topmost complex animal? Can anybody tell me? Which group of animals are the human? Human belongs to mammals. Very good. Mammals. Yes, class Mammalia. Very good. Pravinesh, very good, ma. Class Mammalia. They are the very complex. நம்ம ஹியூமன் கூட பரவாயில்ல. இப்போ ப்ளூ வேல், தென் எலிஃபண்ட், இதெல்லாம் வெரி பிக் இன் சைஸ். Who is doing this? Who is making scratches on the screen? Who is scribbling on the screen? I found out. நல்லா எனக்கு ஸ்க்ரீன்லேயே உங்கள் நேம் வந்துடும். யார் ஸ்கிரிபிள் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து I'll see in the screen. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருவேன். சரியா? Don't do any unwanted things or unwanted activities in the class. You are all grown up, not small children. You are all in the adolescent stage, grown up children, senior students nowadays. You are all. Okay, listen carefully. So connective tissue, it links and support other tissues and organ. They are more abundant in complex animal. சரியா? இந்த ப்ளூ வேல், எலிஃபண்ட், அது மாதிரி ஹியூமன் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உள்ள அனிமல்ஸ்ல வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். அப்படிதானே? அந்த ஆர்கன்ஸை அல்லது அந்த டிஷ்யூஸை கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி திஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் சீன் இன் சங்கரசுப்பு. யுவர் நேம் இஸ் கம்மிங் ஆன் த ஸ்கிரீன். Okay, they are more abundant in the complex animals. Why they are present in complex animals? To connect the tissues or organs. சரியா? டிஷ்யூஸையோ அல்லது ஆர்கன்ஸையோ கனெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு this connective tissues are very very helpful. Very very helpful. Then in all connective tissues except blood is also a connective tissue. Bone is a connective tissue. அதில் நம்ம நிறைய படிப்போம். சரியா? பிளட்டு, போனு, கார்டிலேஜ் இதெல்லாம் நமக்கு எதில் தான் வரும்? கனெக்டிவ் டிஷ்யூல தான் வரும். ஸோ இன் ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸப்ட் பிளட் த செல்ஸ் செக்ரீட் கொலாஜன் அண்ட் இலாஸ்டின். கொலாஜன் அண்ட் இலாஸ்டின் which provide strength and elasticity and flexibility to the tissues. சரியாமா? இந்த கனெக்டிவ் டிஷ்யூல வந்து அந்த செல்ஸ்ல வந்து என்ன செக்ரேட் ஆகும் அப்படின்னா, எக்ஸப்ட் பிளட் இஸ் ஆல்சோ கனெக்டிவ் டிஷ்யூ. ஆனால் பிளட்ல செக்ரேட் ஆகும்.